ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது மாதிரி போடியிலேருந்து ஒரு தடவை போடிமெட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது பூப்பாறை. அங்கே போய் என்னென்ன இடம் சுற்றி பார்க்க முடியுமோ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த தடவை மூணாறு போயாச்சு. இந்த தடவை சூரியநெல்லி போயிட்டு வந்தோம். சூரியநெல்லியில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொழுக்கு மலைக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. அது ரோடு எல்லாமே ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரோடு எதுவுமே கிடையாது, வெறும் கல் மண் இப்படி தான் இருக்கும். ஒன்லி ஜீப்பு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே சூரியநெல்லியிலேருந்து மேலே கொழுக்கு மலை போகிற வரைக்கும் ஒரு பாதி கிலோமீட்டர் எல்லாமே ஆஃப் ரோடாக தான் இருக்கும். அது கவர்மெண்ட் ரோடு கிடையாது. அதனால் இங்கே கீழே எஸ்டேட்டுக்கு டீ எஸ்டேட்டுக்கு நம்ம கொஞ்சம் பணம் கட்டிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். ஒன்லி ஜீப்பு மட்டும்தான் அலோடு. போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வர்றப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறமா நான் தான் முடிவு பண்ணேன், ஒரு தடவை போய் கண்டிப்பாக உடம்ப ஃபுல் ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும். இருக்க வேண்டிய பொருள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லை அங்கங்கே மாறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆட்டம்னா ஆட்டம், குலுக்கம்னா குலுக்கம், செம குலுக்கமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்சவங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. கிளைமேட்டும் ஒரு கொடைக்கானல், ஊட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலில் எல்லாமே சீனரிஸ், டீ எஸ்டேட் எல்லாமே ஃபுல்லாக மிஸ்ட்டு. மேலே போனதுக்கப்புறம் ஒரு டீ கடை, ஒரு கேண்டீன் இருக்குது. அங்கே போய் சூடாக ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு அதுக்கப்புறமா கீழே பொறுமையாக இறங்கி வந்தோம். ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்துச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒன் டைம் சூரியநெல்லி